கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ நீ அதை பெற்றுக்கொள்ளணும். உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசமடைகின்றோம். உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசமடைகின்றோம். பூமியின் குடிகளை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை செய்யுங்கள். பூமியின் குடிகளை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் நல்லவர், மகா கிருபையுள்ளவர், தலைமுறை தலைமுறை உண்மையுள்ளவர். கர்த்தர் நல்லவர், மகா கிருபையுள்ளவர், தலைமுறை தலைமுறை உண்மையுள்ளவர். மகிமையின் ஆராதனை, பெருமகிழ்ச்சியின் ஆராதனை, மகிமையின் ஆராதனை, பெருமகிழ்ச்சியின் ஆராதனை. உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசமடைகின்றோம். உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசமடைகின்றோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, உள்ளத்தாலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, உள்ளத்தாலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளையே மறவாதே, என்றென்றும் மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளையே மறவாதே, என்றென்றும் மறவாதே. மகிமையின் ஆராதனை, பெருமகிழ்ச்சியின் ஆராதனை, மகிமையின் ஆராதனை, பெருமகிழ்ச்சியின் ஆராதனை. உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசமடைகின்றோம். உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசமடைகின்றோம். மகிமையின் ஆராதனை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மகத்துவ தேவனுக்கு புகழ்ச்சி புகழ்ச்சி. மகிமையின் ஆராதனை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மகத்துவ தேவனுக்கு புகழ்ச்சி புகழ்ச்சி. பரிசுத்த ஆவியில் ஆராதிக்கின்றோம், பரலோக மகிமையால் நிரம்புகிறோம். பரிசுத்த ஆவியில் ஆராதிக்கின்றோம், பரலோக மகிமையால் நிரம்புகிறோம். மகிமையின் ஆராதனை, பெருமகிழ்ச்சியின் ஆராதனை, மகிமையின் ஆராதனை, பெருமகிழ்ச்சியின் ஆராதனை. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து வெற்றி சிறந்தவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். உமது பின்னாலே வெற்றியின் ஓட்டம் ஓடுவோம், நிச்சயமாகவே ஜெயிப்போம். எங்கள் உள்ளத்திலே ஒரு உறுதி உண்டு, கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். இன்று எங்களோடு கூட பேசும் அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் நடுவில் நான் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தேவன் உன்னை தொட்டால். தேவன் உன்னை தொட்டால் என்ன நடக்கும்? இதுதான் என்னுடைய தலைப்பு. இந்த உலகத்தில் அவரை தேடி ஜாதிகளும் ஜனங்களும் இயேசு இருக்கிறாரா, அவர் உண்மையான தெய்வமா என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை நீ ஒரு வாலிபனாக இருக்கலாம், ஒருவேளை நீ எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீ கோழையாகவே இருக்கலாம், பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கலாம். நான் கேட்கிற கேள்வி, உங்களை தேவன் தொட்டாரா? தொட்டிருக்கிறாரா? தேவனால் தொடப்பட்டீர்களா? நீங்கள் தேவன் தொட்டவராக தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை எந்த இடத்தில் வைத்து தொட்டார்? எப்பொழுது தொட்டார்? எந்த சம்பவத்தில் நீங்கள் தொடப்பட்டீர்கள்? அவர் பேசும்போது தொடப்பட்டீர்களா? உங்கள் ஜெப வேளையில் தொடப்பட்டீர்களா? நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை அபிஷேகம் பண்ணி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் தொடப்பட்டவர்கள் நிச்சயமாய் அற்புதமாய் மாறுவார்கள். அற்புதமாய் மாறுவார்கள். தேவனால் தொடப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அற்புத சாட்சியாய் மாறுவார்கள். அவர்கள் வித்தியாசமானவர்களாய் இருப்பார்கள். என் வாழ்க்கையில் நான் பார்த்தது அதுதான், நான் அனுபவித்தது அதுதான். வேதத்தில் எரேமியாவை தேவன் தொட்டார். தொட்டவுடன் அவரில் ஒரு தெய்வீக மாற்றம் உண்டானது. எரேமியாவை கர்த்தர் தொட்டவுடன் வித்தியாசமான ஒரு மனிதனாய் மாறினான். எரேமியா 1வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அன்பான தெய்வச்சனமே, எரேமியா ஒரு வாலிபனாக இருக்கும்போது தேவனுடைய பரிசுத்த கரம் எரேமியாவின் நாவை தொட்டது. எப்படி தொட்டது தெரியுமா? தெய்வ பிரசன்னம், தேவன் இறங்குகிற இடத்தில் எரேமியா அமர்ந்திருக்கும் போது தெய்வ கரம் அவருடைய நாவை தொட்டது. தொட்டவுடன் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். இவ்வளவு நாளும் உன் வாயிலே என் வார்த்தை இல்லை. எதையோ பேசி புலம்பினாய், எதுக்காகவோ அழுதாய், உன்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னோடு கூட பேச முடியவில்லை. இன்று முதல் உன் நாவை தொட்டு உன் வாயிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன். இதற்கு பின்பு நீ பார், நீ பிடுங்குவாய், நீ இடிப்பாய், நீ அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யத்தின் மேலும் நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் அவனோடு பேசினார். அன்பான தெய்வச்சனமே, பயத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒரு வாலிபனை எரேமியா தொட்டதை நினைத்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. தொட்டவுடன் சொல்லுகிறார், இனிமேல் எரேமியாவே, நீ தேசத்தின் மேலும் ராஜ்யத்தின் மேலும் அதிகாரியாக்கப்படுவாய். ஒரு மனுஷனை தேவன் தொட்டுவிட்டால் அவன் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் தேவனுடைய வல்லமை, அபிஷேகம் ஒரு மனுஷனை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுகிறது. நாம தான் நினைக்கிறோம், கர்த்தர் என்னை தொடலையோ, கர்த்தர் என்னோடு கூட இல்லையோ, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையோ, நான் ஜெபித்தா அற்புதம் நடக்காதோ, எதையோ புலம்புகிறோம். நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற மகனே மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயில இருப்பது
நான் கொடுத்த வார்த்தை அது உன்னுடைய வார்த்தை அல்ல. நீ பேசுகிற ஒவ்வொரு அந்நிய பாஷையும் உன் வாயிலை நான் வைத்தது. அந்த அந்நிய பாஷை தான் பிடுங்கும், அந்த அந்நிய பாஷை தான் இடிக்கும், அந்த அந்நிய பாஷை தான் கட்டும், அந்த அந்நிய பாஷை தான் ஒரு மனுஷனை நாட்டும், ஒரு மனுஷனை உயர்த்தும், ஆசீர்வாதமாய் மாற்றும். நாம் இதை உணராமல் தான் கர்த்தர் என்னை தொடவில்லையோ, இன்னும் தொடுவாரோ, நம்ம என்ன நினைக்கிறோம்னா தொடல தொடல தொடல. யாரோ ஒருத்தர் சாட்சி சொல்லும் போது நினைக்கும் நமக்கு இந்த அனுபவம் நடக்கலையே, ஏன் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆல்ரெடி தொட்டுட்டாரு, உங்க மேல அந்த ஆவியை வைத்து விட்டார், இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார். எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை உன் வாயில இருக்கிறது. நீயும் அவரை போல வல்லமையான சாட்சியாய் தேசங்கள் நடுவிலே மாறுவாய். இன்றைக்கு அதற்கு உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நான் என்ன பார்த்த அனுபவம், நான் என்ன நினைக்க தெரியுமா? என் வயிற்றிலே சாமுவேல் மோரிசன் மரித்து போய் இருக்கும்போது, 5 மாதத்தில் மரித்து போய் 15 நாட்கள் செத்த குழந்தையா இருக்கும்போது கர்த்தர் அவனை தொட்டார். 15 நாட்கள் கழித்து ஜீவனை கொடுத்தார். அன்றைக்கு உயிர் வந்தவன் தொடப்பட்டவனாய் மாறினான். நான் நினைக்கிறேன், ஒரு மனுஷனை ஆண்டவர் தொட்டுட்டா எப்பெல்லாம் தெய்வ சமூகம் போகிறோமோ அப்பெல்லாம் மீண்டும் மீண்டுமாய் தொடுவார், மீண்டும் மீண்டுமாய் தொடுவார். ஒரு தடவை அல்ல, தினமும் உன்னை தொடுவார். உனவும் உன் நாவை தொடுவார். உன் நாவை பரிசுத்த அக்கினி பிடிக்கும். உன் நாவு பெரிய காரியத்தை செய்யும். உன் நாவிலே வருகிற வார்த்தை அற்புதமாய் மாறும். என்னை தொட்டவர் என்னை அப்படிதான் ஆளுகை செய்தார். என்னை தொட்டவருக்கு நான் உடன்படிக்கை பண்ணினேன். இந்த வாயின் வார்த்தை உமக்கு பிரியமாய் இருக்கும். இந்த வாயிலே உங்க நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சாகும் வரை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் உமது பெயரை. நீ பாரும், என்னை ஆசீர்வதித்தால் என் உலக ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்காதபடி நீ சொன்ன காரியத்திற்காக ஜெபித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவரோடு உடன்படிக்கை பண்ணினேன். கர்த்தர் என்னை சந்தித்தார், என்னை தொட்டார், தன் ஆவியை ஊற்றினார், என் மீது அவருடைய வல்லமையை வைத்தார், அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு எரேமியாவுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கப் போகிறது. நீங்கள் நம்ப வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த வேதத்திலே முதல் காரியம் சொல்லுகிறது, பார், பிடுங்கவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேல், ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே, ஃபர்ஸ்ட் நமக்கு உனக்கு விரோதமா எதிரிகள் பொல்லாத அசுத்த ஆவிகளோடு சக்திகளோடு உனக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அதிலிருந்து நீ பிடுங்கப்பட வேண்டும். மனுஷனுக்கு முதல் தேவை, பரிசுத்த ஆவி வந்த உடனே நம்ம செப்பரேட் ஆகணும். உலக மனுஷங்களுக்கும் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் தெரியணும். அபிஷேக ஆவியில் நிரம்புறவங்க ஒன்னிலிருந்து ஒரு வித்தியாசத்தை ஜனங்க பார்க்கணும். பாருங்க, வயல்ல களைகளை பிடுங்குகிறார்கள். பயிர் நாட்டி ஒரு 40 நாளோ எத்தனையோ நாள் கழிச்சு அந்த வயல் முழுவதும் அப்படியே நல்ல செழிப்பா இருக்கும். அந்த விதைச்சவன் போய் பார்ப்பான், நெல்லை விதைத்திருப்பான், கோதுமையை விளைத்திருப்பான். ஆனா உள்ள களையும் சேர்ந்து ஒன்று போல பயிரோடு வளர்ந்திருக்கும். உடனே அவன் என்ன செய்வான், நான் ஒரே ஒரு கோதுமையை தானே விளைச்சேன், நான் நெல்லை தானே விளைச்சேன், இந்த களையை நான் விதைக்கலையே, இந்த களை எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த களையை பிடுங்கிறதற்கு முதலாவது என்ன செய்யணுமோ அதை செய்வான். சின்ன பயிரா இருக்கும்போது களையை எடுக்க மாட்டாங்க. களை எடுத்தா பயிரும் கூட சேர்ந்து வந்துடும். நல்ல பெருசா ஆன பிறகு அறுவடை நேரத்தில் அந்த பயிரை தனியாக பிடுங்கி எடுப்பார்கள். அன்பான தெய்வ ஜனமே, நீங்க நினைக்கலாம், நான் ஆசீர்வாதம் பெறும்படியாய்
தேவ ஆலயத்துக்கு தானே வந்தேன், தினமும் அபிஷேகத்துல தானே நிறைந்தேன். என் வாழ்க்கையோடு கூட திடீரென்று சத்துருவும் விளையாடுறானே, அசுத்தாவியின் வல்லமையும் கிரியை செய்குதே, பயங்கிற ஆவி வந்துட்ட, வியாதிங்கிற ஒரு வல்லமை வந்துட்ட, என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறது ஒண்ணுமே நடக்கலையே, எனக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்குதே, இது எப்படி நடக்குது? கர்த்தர் என்னை தொட்டாரே, என்னை அபிஷேகம் பண்ணினாரே. மனுஷர்கள் ஆகிய நமக்குள்ள இந்த கேள்வி உருவாகிறது. ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 13வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அன்பான தெய்வச்சனமே, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விளைத்து விட்டு போனான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ நித்திரை பண்ணும் போதுதான் உனக்கு இந்த சோதனை வந்துச்சு. நீ தூங்கிட்டு இருக்கும் போதுதான், நீ கேர்லெஸ்ஸா இருக்கும் போதுதான், நீ நாளைக்கு ஜெபித்து கொள்ளலாம், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு தெய்வ சமூகம் போகலாம், இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். போன வாரம் எல்லாரும் வந்தீங்களா அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடுத்த வாரம் பாஸ்டர் சிஸ்டர் வந்துருவாங்க, போயிடலாம். போன வாரம் சத்துரு களைய விதைச்சிட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் சிஸ்டர் தான் இல்லையே, நம்ம ஏன் ஆலயத்துக்கு போனோம்? நான் சொல்றேன், பாஸ்டர் சிஸ்டர் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த பலிபீடம் தேவனுடையது. இந்த பலிபீடத்தில் அவர் இறங்குவார். இது அவருடைய ஸ்தலம். அவர் எனக்கு கிருபையா இந்த 1.5 மணி நேரம் நீ பேசிக்கோ, நான் சொல்றதை மட்டும் பேசு, அனாவசியமா எதுவும் பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கார். அதனால தான் நான் வேற எதுவும் பேசலை. அவர் வேற ஏதாவது அலோ பண்ணாம நான் பேசினேன்னா என்னை கீழே இறக்கிடுவார். இதுக்குள்ள நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு அவனுக்குள் வந்து களைகளை விதைத்து விட்டு போனானாம். அந்த களையும் சேர்ந்து வளர்ந்துட்டான். உங்க குடும்பம் நல்லா செழிச்சு, கணவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும், கடன்லாம் மறைஞ்சு வரும், பிள்ளைகள்லாம் வளர்ந்து வருவாங்க, செழிச்சு சந்தோஷமான நிலைமைக்கு வருவீங்க. ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், அடுத்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும். கடைசி பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், சத்துரு விதையை விளைச்சிட்டு போயிருப்பான். நீங்க ரொம்ப ஹாப்பியா உங்க லைஃப் லீட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்ப்பீங்க உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கும். திடீர்னு பார்ப்பீங்க திருமணமே நடக்காது. திடீர்னு பார்ப்பீங்க குழந்தையே பெற்றெடுக்க முடியாது. திடீர்னு பார்ப்பீங்க கவலையா இருக்கும். எல்லாம் செஞ்சாரு ஆண்டவர், இதை ஏன் செய்யல, எனக்கு கலக்கமா இருக்குதே, அவமானமா இருக்குதே அப்படின்னு சொல்லி புலம்புவீங்க, அழுவீங்க. நீங்க கேட்பீங்க, கர்த்தருக்குள்ள தானே இருக்கிறேன், ஏன் என் வீட்டில் அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஏங்குவீங்க. நான் சொல்றேன், கோதுமையை விசுவாசிகளுக்குள் விதைத்த அந்த விசுவாசிகளாகிய கோதுமைக்குள்ள களைய விதைச்சிட்டு பிசாசு போயிட்டான் ஆல்ரெடி. நீ என்னைக்கோ கேர்லெஸ்ஸா இருந்துட்ட. உன் லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிசாசு உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், டெய்லி கர்த்தரோட கூட இருக்கணும். கோதுமை மட்டும்தான் ஆண்டவர் விளைப்பார், கூட களைகள் தானாகவே முளைக்கும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சத்துரு எப்படி தெரியுமா வருமா? நீ கேட்கலாம், ஆண்டவரே மத்தேயு 13:28 கேட்கிறாங்க, அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தம் உண்டா? உமக்கு சித்தமா? களைகளை மாறிடுமா? விசுவாசி மத்தியில நான் சொல்றேன், இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்க மத்தியில ஏதோ ஒரு பிசாசு அநீதி செய்கிறவங்களும் உங்களை வஞ்சிக்கிறவங்களும் யாரோ இருக்கலாம், எனக்கு தெரியாது. இங்க போனா
இந்த சகோதரன் ஏமாந்த சோனகனியா இருக்கான், இவன்கிட்ட போய் கொஞ்சம் கடன் கேட்கலாம், ஒரு $100 தா, அடுத்த மாதம் தந்துடுறேன். எத்தனை $100 எத்தனை பேர்கிட்ட வாங்குவாங்களோ தெரியாது, வாங்கினது தான், திருப்பி தரமாட்டாங்க. அநீதி செய்கிறவர்கள் ஒரு பக்க வழியா நுழைந்து வரதான் செய்றாங்க ஆலயத்துக்குள்ள. சத்துரு விதைக்கிற களைகள் என்ன தெரியுமா? நல்லா பிரசங்கத்தை கேட்டுட்டே தான் இருப்பேன், எனக்கா நடக்க போகுது, இவ்வளவு நாள் ஜெபிச்சிருக்கேன், இது மையா நடக்க போகுது, ஒரு அவிசுவாசம், அது ஒரு களை. உனக்குள்ளாகவே வீட்டுக்கு போனா ரொம்ப பயம், மனைவி கிட்ட எப்படி பேர் போடுறது? மனைவிமார்களே உங்களை பார்த்து பேசக்கூடாது, இங்க பேசணும். மனைவி போனா போன் அடிச்சா அதை கேட்பா இதை கேட்பா, உங்களை கண்டா ஒரு பயம், மனசுல ஒரு கவலை, மனசுல ஒரு சந்தேகம், நாளைக்கு வேலை நல்லா இருக்குமா, எனக்கு எஸ்பாஸ் கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா, ஒரு சந்தேகம், ஒரு அவநம்பிக்கை, எனக்கு நீதி நடக்குமா அல்லட்ட அநீதி தான் நடக்குமா, கர்த்தர் நீதி செய்வாரா, இவ்வளவு நாள் ஜெபித்ததுக்கு பலன் உண்டா, ஒரு கொஸ்டின் மார்க். உங்க மனசுலயே உங்க மாம்சம், ஐயோ ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய, கொஞ்ச நேரம் ஷாப்பிங் போகலாம், கொஞ்ச நேரம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். உங்க மனசுலயே பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு களையை போட்டுருதான். இந்த களையை விதைத்தவன் உள்ள கடந்து ஆளோட ஆளா செழிப்பா வளர்ந்துட்டே வரான். அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டு சொல்றாரு, எரேமியாவே நீ இளைஞனாதான் இருந்த, உன் நாவை தொட்டது யாருன்னு மட்டும் யோசித்துப்பார், உன் நாவுல வர்ற அந்நிய பாஷை யார் கொடுத்ததுன்னு யோசித்துப்பார், உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார், உனக்கு இந்த களையை பிடுங்க தெரியாது. ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான். இந்த அசுத்த ஆவி, இந்த பலவீனம், இந்த அவிசுவாசம், இந்த கவலை, இந்த துக்கத்தை உன்னால விரட்ட முடியாது. இவ்வளவு பலனா வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, உன்னால கொஞ்ச நேரம் ஆவியை நிறுத்தி ஜெபித்து என் நாமத்தை சொல்லி அவனை பிடுங்கி எறிய முடியாது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை, உன் வாழ்க்கையை சோதித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நீதான் முன்னேற வேண்டும். நீதான், உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் முன்னேற கட்டாயம் இன்றைக்கு உதவி செய்வார். உனக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உன் வாயில வல்லமை இருக்குது. இங்க யாரும் சாதாரண ஆளே இல்லை, ஆவியில் தேர்ச்சி பெற்றவங்களாயிட்டோம், வல்லமையாய் மாறி இருக்கிறோம். பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறது. களைகள் வளர 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 உங்களை அழிச்சிரும். நீங்க பார்த்துக்கணும். கவலை அதிகமாக 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 உங்களை அந்த கவலை அப்படியே சோர்வுற பண்ணிரும். அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு தேவன் உன் நாவிலே அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். அதற்காய் நன்றி சொல்லு. இரண்டாவது அதே வசனத்துல சொல்லுகிறது, இடிக்கணுமா. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். பாருங்க, இந்த உலகத்துல தெய்வ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க ஞானத்துல எதுவுமே செய்யக்கூடாது. சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க படிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சில நேக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு புத்திசாலித்தனம் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்க ஞானத்தின்படி தயவு செய்து உங்க குடும்பத்தை நீங்க கட்டக்கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். நம்ம ஞானத்தின்படி கட்டணும் அப்படின்னா நம்மளால குடும்பத்தை கட்ட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இடிப்பதற்காக அல்ல, உன்னை ஊன்ற கட்டவே கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாராம். இந்த உலகத்துல நம்ம எதை செய்யணுமோ, இப்ப பாருங்க, எரேமியாவுக்கு சொல்றாரு ஆண்டவர், நீ இதை இடிக்கணும், உனக்கு விரோதமா இருக்கிற காரியத்தெல்லாம் இடிச்சு தகர்த்து போட்டணும், அந்த கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, மகனே, உன் லைஃப் ஸ்ட்ராங்கா இல்லாம, ஸ்டேபிளா இல்லாம, ஐயோ மனசுல எப்ப பார்த்தாலும் கவலை, கண்ணீர், துக்கம்,
தள்ளாட்டம். என் லைஃப்பில் ஓல்டேஜ் எப்படி இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நான் என்ன ஆவேன், இங்கேருந்து போயிட்டேன்னா என் லைஃப் என்ன ஆகும், இப்படி உங்களுடைய மனசு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேலே நீ கட்டணும். ஒன்ன தினசரி சொல்லணும், கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில், நான் உங்க மேலே ஊன்ற கட்டப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் என் குடும்பத்தை கட்டுவேன். உமது நாமத்தை சொல்லி சொல்லி 1000 நாமம் இருக்கான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 4-5 நாமத்தை சொல்லி சொல்லி கட்டுங்களேன், கட்டுங்களேன். 1000 நாமத்தை சொல்லியிருக்கிறாரே ஆண்டவர். ஆண்டவர் நாமத்தை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து விரிச்சு, உமது நாமத்தின்படி என் வீட்டை நான் கட்டுவதற்கு தெய்வ கரத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பிசாசு கிட்ட வர முடியும்? எந்த பிசாசு வருவான்? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க அப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா வேத வசனத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சில காரியத்தை நம்ம தகர்க்க தெரியணும். பாருங்க, நாங்கள் ஜெருசலேம் போயிருக்கும்போது எரிகோ கோட்டைக்கு போனோம். நான் நினச்சேன் எரிகோ கோட்டைனா பெரியசா இருக்கும் போல இருக்கு, நம்ம மதிலை தாண்டி தான் உழணும் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன். அது எத்தனையோ ஆண்டுகள் ஆனனால கம்ப்ளீட்டாக தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது அந்த எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, என்ன கல்லில் கட்டியிருந்தாங்க, அந்த மெட்டீரியல், அந்த மலை பூரா அந்த மெட்டீரியலில் தான் காணப்படுது. அங்குள்ள மலைகள்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? எரிகோ கோட்டை எந்த கல்லில் கட்டினாங்களோ அந்த கல்லில் அந்த மலை இருக்கும், அந்த மண்ணில் அந்த நிறத்தில் அந்த மலை இருக்கும். வனாந்தரமாக தான் இருக்கிறது. அதில் எப்படி யோசுவா ஜனங்களை நடத்தினான் என்று தெரியவில்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம லைஃப்ல நமக்கு தடையா யாராவது தடையா இருந்தாங்கன்னா அந்த தடையை நம்ம உடைச்சு தான் ஆகணும், அதை இடிச்சு தான் ஆகணும். நீங்க இந்த தடை இருக்க, இந்த சாபம் இருக்க, இந்த உபத்திரமம் இருக்க, இந்த பாடு இருக்க, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு, அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் முடியாது. உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, உன் நாவை தொட்டுட்டாரு, நீ அதை யூஸ் பண்ண தெரியணும். நீ ஸ்டெபனா நின்னு இயேசுவின் நாமத்தினால நான் அதை முறியடிக்கிறேன். நான் சொல்றேன், இப்படிதான் உன் லைஃப்ல அநாசியமா ஒருத்தர் தலையிட்டா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை எவனோ ஒருத்தன் பறிச்சா நீ சும்மா இருக்கக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ நீ அதை பெற்றுக்கொள்ளணும். நீ அதை பெறாம கர்த்தர் செய்வான்னு அவர் செய்யவே மாட்டார். நீ தான் ஒழுங்குபடுத்தணும் உன் லைஃபை, நீ தான் சரியா நடக்கணும். ஒழுங்குபடுத்த தெரியல அப்படின்னா அவ்வளோதான், அவுட்டு, நீ வாழவே மாட்டேன். நான் அப்படிதான் நினைச்சேன். எத்தனை வருஷம் இப்படி கஷ்டப்படுறது? ஒரே ஜபந்தான், சத்துரு நிர்மூலமானான். கர்த்தர் ஜபத்தை கேட்டார், மகிமைப்பட்டார். என் தேவன் அப்படிப்பட்டவர் தான். தெய்வ பிள்ளைகளுக்கு அனுகூலகம் பண்ணுகிறவர். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அன்பான தெய்வ சனமே, உன் லைஃப்பை நீ எப்படி கட்டுறேன்னு பாரு. உன் லைஃப்பில் நான் சொல்கிறேன், இந்த ஆலயத்துக்கு வாரியா, இந்த ஆலயத்தில் ஒரு ஒழுங்கு இருக்குது. இந்த ஆலயத்தில் வந்தினா நீ கட்டாயம் மனம் திரும்பணும். தெய்வ சத்தியத்துக்கு அப்படியே உன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆலயத்தில் வந்தனா தெய்வ ஞானஸ்தானம் எடுக்க சொல்கிறாரா, ஞானஸ்தானம் எடுக்கணும். தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அபிஷேகம் பெறணும்னு சொல்கிறாங்களா, அபிஷேகத்தை பெறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆலயத்துக்கு வாரியா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குதா, ஏதாவது ஒரு ஆராதனையில் கட்டாயம் நீ கலந்து கொள்ளணும். மாதத்தில் ஒரு முறை அப்பம் பிற்கிறாங்களா, அந்த அப்பம் பிற்கிற ஆராதனை நீ கலந்து கொள்ளணும். அது ஒழுங்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அழிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், பிசாசு அழிக்கிற வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் லைஃப்பை அழிச்சிட்டு இருக்கிற, சாபத்துல கொண்டு போயிருக்கிற அந்த பிசாசின் ஆவியை விரட்டுறதுக்கு உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன். அந்த வல்லமையை நீ யூஸ் பண்ண தெரியணும். மனுஷன் இந்த உலகத்துல, அன்பான தெய்வ சனமே, எப்படி தெரியுமா, மனுஷன் வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல இருக்கிறான். பாருங்க, யாருக்காவது கோபம் வராம இருக்குதா? யோசித்து பாருங்களேன்.
கோபம் வராமல் இருக்குதா? மனுஷன் அப்படின்னா கோபம் வரும், அது வரணும். ஆனால் அந்த கோபம் ரொம்ப எரிச்சலாக மாறக்கூடாது. இந்த எரிச்சல் ஆவி பிடிச்சவன் தான் என்ன செய்வான்? அவனுக்கு எரிச்சல், ஆத்திரம், ஆக்ரோஷம் இதெல்லாம் உள்ள இன்டீரியருக்குள்ளே வந்து எப்படியாவது தீர்த்து கட்டணும், எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை வெறி ஒரு மனுஷனுக்குள்ளே போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை ஸ்பாயில் பண்ணுறதே இந்த எரிச்சலின் ஆவிதான். உனக்குள்ள பாருங்க, இந்த தாவீத ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, கோலியாத்தை வென்றுட்டு வந்தோடனே தாவீதை பார்த்து புகழ்ந்து பாடுறாங்க ஜனங்கள்லாம். தாவீது எவ்வளோ கொன்றான்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே சவுலுக்கு சரியான எரிச்சல், சரியான கோபம். எப்படி இவனை உயர்த்துறாங்க, நம்மளை மக்கள் எப்படி தாழ்த்துறாங்க. அவனுக்கு பயங்கர எரிச்சல் ஆவி அவன் ரொம்ப ஆக்ரோஷமாகி அவன் முதல்ல நினைச்சான் மனசுல, இந்த தாவீதை உயிரோடவே விடக்கூடாது, அவனை எப்படியாவது கொலை செய்யணும். இதுதான் ஒரு எரிச்சல் ஆவி. பாருங்க, தாவீது ரொம்ப புத்திசாலி. ஒவ்வொரு நாளும் எது செஞ்சாலும் கர்த்தர்ட்ட கேட்காம செய்யவே மாட்டார். அவர் நாமம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்வார். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்து கொண்டே இருந்தார். ஆனா சவுல் அப்படி இல்லை. அவனுக்குள்ள தேவனுக்கு செய்வேன்னு சொல்லுவான், கொஞ்ச நேரத்தில் மாறிடுவான். நான் அப்படியே கீழ்ப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான், கொஞ்ச நேரத்தில் மனசு மாறிடும். அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி ஏவப்பட்டு இருந்தது. தாவீது எடுத்து சுரமண்டலத்தை வாஸ்த உடனே அசுத்த ஆவி விலகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்குள்ள உன் குடும்பத்தில் யாராவதுக்கு இப்படிப்பட்ட ஒரு டென்ஷன், ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம். இப்போ கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனை உங்க வீட்டில் வந்துட்டே இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ முதல்ல கத்துறதை நிப்பாட்டு, நீ கோபப்படுறதை நிப்பாட்டு, நீ இவ்வளவு ஆக்ரோஷமா எழும்பாத. அந்த கணவன் நினைக்கிறாரு, எனக்கு தெரியும், ஏன்னா இந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். லேடிஸ்குள்ள பார்க்க தான் ரொம்ப பூனை மாதிரி இருப்பாங்க, ஆக்ரோஷம் அவங்கள தீர்த்து கட்டிடுவாங்க. நீங்க ஆம்பளைன்னு சொல்லிக்கலாம், நீங்க அவங்களெல்லாம் மிஞ்சிருவாங்க. உண்மைதானே? பிள்ளைகள் கொஞ்சம் கீழ்ப்படியில அப்படின்னா அவங்களுக்கு வர்ற டென்ஷனும் கோபமும் ஆத்திரமும் கையில இருக்கிறது ஓங்கிட்டு அடிப்பாங்க பாருங்க, அது எங்கேயாவது போய் விழுந்துரும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உன் வீட்டுல உனக்குள்ள இந்த ஆவி இருந்தா, கணவனே உன் மனைவிக்கு முதல்ல ஓட்டிரு. கணவனுக்குள்ள இருந்தா மனைவியே உன் கணவனுக்குள்ள முதல்ல ஓட்டிரு. இந்த எரிச்சலின் ஆவி கொலை ஆவியா மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ அழிச்சே தீரணும். உன் குடும்பம் அல்லாட்ட அழிஞ்சு போயிடும், உன் குடும்பத்தில் இருக்க சமாதானம் போயிடும், நிம்மதி உனக்கு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் இதை உனக்கு சொல்லுகிறார். உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க என் மனைவி இப்படிதாங்க, அவளுக்கு டென்ஷன் வந்தா இப்படிதாங்க ஆயிருவா. அப்போ ஒரு நாள் உங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். என் புருஷன் எனக்கு இப்படிதாங்க, சில நேரம் கையில் பணம் இல்லைன்னா அவர் வெறியாயிருவாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு உன் மண்டை உடஞ்சி கிடக்கும். அப்படிதானே? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஒரு நாள் பொறுப்பீங்க, இன்னொரு நாள் அவர் ஓங்கிட்டு அடிப்பாரு, ரெண்டா போயிருவீங்க நீங்க. அவ்வளவுதான். நீங்க முதல்ல அதை சரி பண்ணணும், சரி பண்ணணும். இதை நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். இன்னொரு காரியம் இருக்கு. தேவன் உங்களை தொட்டிருக்கிறாரா? கேட்டேன் தானே முதல்ல. தொட்டார் சொல்லுங்களேன், அதுல என்ன குறைஞ்சு போயிருவீங்க? உங்களை தொட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தொட்டிருக்காரு தானே? தொடாம எப்படி? தொட்டாதான் அற்புதம். இன்னைக்கு தொடங்குவாரு, திருப்பி திருப்பி தொடுவாரு. நீ எந்த இடத்துலையும் விலக மாட்ட. பரிசுத்த ஆவியான உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் தொட்ட ஒரு மனுஷன் என்ன செய்தான்ங்கிற பார்க்க போறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை 3, 4, 5 வாசிக்க கேட்போம். யோசித்து பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்தில் தினசரி வர்றவங்க, ஆண்டவரை ரொம்ப நேசித்தாங்க. ஆலயத்தில் அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்கள் நிலத்தை விற்றா அதில் 10ல் 1 உங்களுக்கு தருவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனசில் 2 பேரும் பொருத்தனை பண்ணிட்டாங்க. பொருத்தனை பண்ணிட்டு அந்த நிலத்தை விற்கிறாங்க. விற்றோன்னே மனைவி சொல்கிறா, இது நிறைய பணம் நமக்கு தேவையாக இருக்குது, கொஞ்சம் மட்டும் கொடுப்போம்.
அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சொன்ன உடனே கணவன் அதுக்கு ஆமோதித்தார். பேதுருட்ட போய் அனனியாவும் அவ மனைவியும் போய் அந்த காரியத்தை சொல்லும்போது அவர் கேட்குறாரு, விற்கிறதுக்கு முன்னாடி அது ஓனலந்தான், வித்த பிறகு வந்த பணமும் ஓனலந்தான், இதில் ஆண்டவர் சமூகத்தில் என்ன போய், ஆண்டவர் சமூகத்தில் நீ கர்த்தருடைய பிள்ளை, இதில் என்ன அந்த பணத்தை வஞ்சிக்கிறது? யாரோ பிடுங்க போகிறாங்களா அவன்கிட்ட இருந்து? இல்லையே, உன் பணம் தானே, உன் சொத்து தானே, நீயே இதை வஞ்சிக்கணும். இதுக்கு முன்னாலும் உன் சொத்து தான், இப்பவும் உன் பொருள் தான். இதை கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே கீழே விழுந்து செத்துட்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரி பேதுரு வந்து சபிக்கல, சேபுதர் வந்து சாகுன்னு சொல்லல, நீ மரிச்சிரு அப்படின்னு சொல்லல, கேட்க தான் செய்யறாரு. கேட்ட உடனே பரிசுத்த அவங்க மனசு, ஐயோ என் ஆண்டவருக்கா துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்டயா போய் சொல்லிட்டேன். அவங்க இருதயம் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி உயிர் போயிடுச்சு. ஆண்டவர் எப்படி தொட்டார் பார்த்தீங்களா? ஆண்டவர் தொட்டா திடீர்னு ஜீவனும் போயிடும். ஆண்டவர் சமூகத்தில் விளையாடக்கூடாது. உன் ஆண்டவர் சமூகத்தில் உன் தவற்ற உணர்ந்துட்டியா? உன்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரா? இப்பவுமே கிளியர் ஆயிரு. இந்த ஆலயத்துக்கு நீ உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டியா? கிளியர் ஆயிரு. உன் மனைவிக்கு உண்மையா இருப்பேன்னு சொன்னியா? கிளியர் ஆயிரு. பரிசுத்த ஆவியானவர் தொட்டுட்டார் அப்படின்னா உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது. அவங்க 2 பேரும் சடனா ஜீவனை விட்டுட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பயம் பிடிச்சிடுச்சு. இப்படி ஒரு ஆண்டவரா, இப்படி ஒரு தேவனா, இவ்வளவு சீக்கிரம் நீதி விசாரிப்பாரா? என் அன்பான தெய்வ ஜனமே, பொய்யை ஆண்டவர் வெறுக்கிறார். பரிசுத்த ஆவி பெற்றுட்டு பொய் சொல்றியா? அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. பொய் சொல்றவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீ நினைக்கலாம் சின்ன காரியம் தானே, பெரிய காரியம் தானே. ஏமாற்றவனும் பொய் சொல்றவனும் தெய்வ சமூகத்துக்கு வர்றதே கிடையாது. தெய்வ ராஜ்யம் அவனுக்கு கடுக்கப்படாது. அன்பான தெய்வ ஜனமே, சாத்தானுடைய ஏவுதலுக்கு தேவனால் தொடப்பட்ட மனுஷனே உன்னை ஒப்பு கொடுக்காதே, கீழ்ப்படியாதே அவனுக்கு. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சா, டக்குன்னு உடனே உன்னை சரிப்படுத்திடு. இந்த ஆவி நம்மள இருந்து விலகணும். உன் வீட்டில் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபித்து ஒரு அற்புதத்தை எடுத்துக்கொள். பாருங்க, 3வது ஒரு ஆவி இருக்குது. லேகியோன் ஆவி பிடித்த ஒரு மனுஷன். இந்த லேகியோன் ஆவி பிடித்த மனுஷனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த பிசாசு நெடு நாளா யாருக்குள்ள அசுத்த ஆவி ரொம்ப நாள் இருக்குதோ அந்த அசுத்த ஆவி என்ன செய்யும், அந்த மனுஷனை தான் சொல்ற இடத்துல தான் வைக்கும். உன் பிள்ளைக்கு அசுத்த ஆவி இருக்குதா ரொம்ப நாளா, உன் வீட்டில் இருக்க மாட்டாது. உன் பிள்ளை உன் பேச்சு கேட்காது. உன் பிள்ளை ஊர் சுத்தும். உன் பிள்ளை நைட்டு வீட்டுக்கு வராது. உன் பிள்ளை எதிர்த்து பேசும். உன் பிள்ளை முரட்டாட்டம் பண்ணும். உன் பிள்ளை நீ சொல்றதை செய்யாது. லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை அந்த லேகியோன் ஆவி கண்ட்ரோல் பண்ணிரும். ஆண்டு சொல்றாரு, நீ அந்த அசுத்த ஆவி தான் விரும்பினபடிலாம் அவனை ஆப்ரேட் பண்ணும். நீ தயவு செய்து சுய உணர்வு மட்டும் உன் பிள்ளைக்கு இல்லை, சுய உணர்வு மட்டும் உன் மனைவிக்கு இல்லை, தான் செய்யறது தப்புங்கிறது திருந்துற புத்தி அவளுக்கு இல்லை அப்படின்னா உடனே அந்த பிசாசை விரட்டு. அந்த அதிகாரம் உன் நாவில் கொடுத்துருக்கிறேன், உன்னை நான் தொட்டிருக்கிறேன். உன் வீட்டில் ஒரு சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, உன் பிள்ளை அடங்காம இருக்கு அப்படின்னா தயவு செய்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபி. கண்ட்ரோல்ல இல்ல, கண்ட்ரோல் மீறி போகுது அப்படின்னாலே இன்னும் கொஞ்ச நாளா உன் கையை விட்டு விலகிரும் உன் பிள்ளை. அந்த பிசாசு தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். அன்று சொல்றாரு, உனக்கு அதுக்கு தான் அழிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நீ அழிக்க வேண்டியதை அழிச்சே ஆகணும். அந்த அதிகாரத்தை நீ விட்டுட்டு நீ சும்மா இருந்த அப்படின்னா பாருங்க, லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷன் ஆண்டு வாராராம், ஓடிச்சான். ஆண்டுக்கு பார்க்க ஓடிச்சான். நீங்க ஓடுவீங்களா? ஆண்டு வந்தா ஸ்டேஜுக்கு வரட்டும் அவர் அப்படிம்பீங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அவர் பிரசனை வரட்டும், அப்ப பார்த்துக்கிறேன். உபவாச ஜெபம் வரட்டும், அப்ப அழுதுக்கிறேன் என் பாவத்துக்காக.
ஆண்டு வாராரு, லேகியோன் பிசாசு அவருக்கு நேரா ஓடுது. ஓடி தபாலு போய் கீழே விழுந்து பணிஞ்சுக்கிறது, ஆண்டவரே தெய்வ குமாரனே அப்படிங்குது. இவ்வளவு நாள் நீ இருந்த, ஒரு நாள் கீழே விழுந்து பணிஞ்சியா? நீ மனுஷன் தானே, தேவனால தொடப்பட்டவன் தானே, ஒரு நாள் தலை குப்புற கடந்தியா? அந்த பிசாசுக்கு தெரியுது அவரை வழிபடணும், அவரை தெய்வ குமாரன்னு கூப்பிடணும். உனக்கு வாயில வார்த்தை கொடுத்தார, ஒரு நாள் நீ தெய்வ மையான தெய்வ குமாரன் சொல்லிருப்பியா? சொல்ல சொன்னாதானே சொல்றீங்க. யோசித்து பாருங்க. அதற்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் சொன்னா என் கிட்ட வராதிங்க, தூர போயிருங்க அப்படின்னு சொன்னான் பிசாசு. நம்ம சொல்றோம், எனக்கு நீங்க வேணும், எனக்குள்ள வாங்க. அவர் தேடுற இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள அவர் வரணும், இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள வரணும். உன் குடும்பத்துல யார் மென்டலா இருந்தாலும் இன்னைக்கு மென்டல் சரியாயிரணும். யாருக்குள்ள எந்த அசுத்தாவி ராத்திரி எழும்பி தூங்க முடியாம ஆக்குச்சோ அந்த ஆவில இன்னைக்கு விலகிடணும். ஆவிகளுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன், பிசாசின் ஆவிகளுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை மடங்கடிக்கிற அசுத்த ஆவிகளை நான் எச்சரிக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள எந்த ஆவிக்கும் இடம் கிடையாது. இது தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ருமஹா ஷருதனா. உன் வீட்டில் மற்றவங்களை யாராவது குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களா? அது ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு சொல்லுங்க, தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நான் யாரையுமே குற்றப்படுத்த மாட்டேன்டவரே, நீங்க பார்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு ஆண்டு வல்லமை கொடுத்துருக்காருங்க, உங்க வாயில வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை சரியா யூஸ் பண்ணணும். கண்ணாமினான்னு யூஸ் பண்ணக்கூடாது. உங்க இஷ்டத்துக்கு யாரையாவது ஃபால்ட் சொல்லக்கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நீங்க மனம் போல பேசக்கூடாது. கர்த்தர் கேட்பார், கர்த்தர் கேட்கப்பார். நான் உன்னை தொட்டேனே, இதுக்கா தொட்டேன்? இதுக்கா உன்னை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறேன்? மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கா? என் ஆண்டவர் சொல்லுவார், பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறேன். அந்த அபிஷேகத்தில் நான் உன்னை வைத்திருக்கிறேன். இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறேன். பிசாசினுடைய வல்லமை உன்னை தொட்டிருந்தால் பாவம் உனக்குள்ள இழுத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இடம் கொடுக்காத, ஒரு நாள் இடம் கொடுக்காத. நான் பார்த்த அளவில் ஒரு கிளப்புக்கு நீக்கி போயிட்டியா, உனக்கு கிளப்பை பார்த்தா உன் மனசு உள்ள போயிடும், ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமா அதெல்லாம் அழிக்க தெரியணும், அழிச்சு போட்டுணும். நீ அப்படின்னா தான் ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தர் அதுக்கு தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தெய்வ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் காரியங்கள் இருக்கிறது. நான் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க வேண்டுதலையும் உங்க விண்ணப்பத்தையும் உங்க ஸ்தோத்திரத்தையும் கர்த்தருக்கு தெரிய பண்ணுங்க. தயவுசெய்து தெரிய பண்ணுங்க. எல்லா பக்திக்கும், எல்லா நல்ல ஒழுக்கத்துக்கும், எல்லா காரியத்திற்கும் உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய உதவி செய்ய போகிறார். அப்படியே நாம் அனைவரும் எழுந்து நிற்க போகிறோம். உனக்காக எதனாலும் அவர் செய்வார். என் ஆண்டவர் அதற்கு தான் உன்னை தொட்டிருக்கிறாரு. நீ நினைக்காத கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிலாம் நினைக்காத. உன்னை தொட்டவர் உண்மை உள்ளவர். உன்னை தொட்டவர் ஒரு நோக்கத்தோடு உள்ள வந்திருக்கிறாரு. நீ அவருக்காக நீ ஜெபிக்கும் போது இந்த தேசத்தில் அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ கட்ட வேண்டிய காரியம் அநேகமா இருக்குது. உன் இருதயத்தின் உடைய இருதய கதவை திறந்து உன் இருதயத்தை கிளீன் பண்ணு, உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. மனசுல ஆண்டுட்ட சொல்லு, என் இருதயத்துல நிறைய காரியங்கள் இருக்குது, தற்கொலை செய்து கொள்ளாம நான் நினைக்கிறேன், வாழ முடியாதுலே நினைக்கிறேன், துக்கமா வந்திருக்கிறேன், வேதனையா வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு எடுக்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கரத்துல இருந்து ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கிளீன் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கிளீன் பண்ணிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவிருங்கப்பா. என்னை எல்லாவற்றிலிருந்து வேண்டான காரியத்திலிருந்து அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. நான் சிக்கி தவிக்கிறேன் ஆண்டவரே, செலந்தி வேலையில மாட்டின மாதிரி மாட்டி கடக்கிற ஆண்டவரே. ஓ லார்ட், இன்றைக்கே இருதயம் பரிசுத்தமாவதாக. இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மாய்மாலங்களும், எல்லா கேடுபாடுகளும், எல்லா அசுத்தங்களும், எல்லா வீணான ஆவிகளும், எல்லா வல்லமைகளும் இன்னைக்கு இவர்களை விட்டு விலகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. செபிகா துல்மலுகா தன் மணிகா துல்மலுரதரா. இயேசுவே, 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 இவர்கள் விடுதலை ஆவார்கள் ஆக. வீட்டை, உன்னுடைய இருதயத்தை ஆவியினால் அலங்கரிப்பார், வரங்களினால் அலங்கரிப்பார், கனிகளினால் அலங்கரிப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன்.
சொல்லுகிறேன், பல கனிகளினால் அலங்கரிப்பார். பரலோக பொக்கிஷத்தினால் உன்னை நிரப்புவார். உன் களஞ்சியம் நிரம்பி 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 வழியும். ஓ ஜீசஸ், mighty Lord, wonderful and glorious Lord. மலுஹர சபுதனா, உமது வல்லமையை நான் பார்க்கிறேனே இந்த இடத்துல ராஜா. சில பேர் வாழ முடியாம நிக்கிறாங்கப்பா, வாழ முடியாம நிக்கிறாங்கப்பா, தவிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. யார் உதவி கரம் நீட்டுவாங்க நீட்டிட்டு இருக்காங்கப்பா. உங்க கரத்தை பிடிக்கலாம்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா இறங்கும் என்று கேளுங்க, அப்பா இறங்கும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நாட்டுவாராம், உன்னை கட்டுவாராம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஓ ரபலா ஷதனமா, நீ நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய், நல்ல திராட்சை செடிகளை கொடுக்கும்படியாய். ஓ லார்ட், இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்புமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமை 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 உன்னை விடுதலையாக்குகிறது, உன்னை அபிஷேகம் பண்ணுகிறது. ஓ ரபஹா திரபா ஷபுதரபா. எப்படி இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானான் தேசத்துல குடியேற பண்ணினாரோ, உன்னை இன்னைக்கு அதை செய்ய போகிறார். இந்த தேசத்தில் நீ குடியேறுவாய், இந்த தேசத்தின் நன்மையை அனுபவிப்பார், இந்த இடத்துல நாட்டப்படுவாய். தேவ ஜனங்களே, திராட்சை செடியின் குணத்தை போல உருவாவீர்கள். கிருபையும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகாரம் உங்கள் நாவிலே இருக்கும். இனிப்பான பழங்களை, திராட்சை பழங்களை கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. ஓ நல்ல குலங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிழ்ச்சியான சபையா இந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகிறது. நீ தேசம் முழுவதும் படருவாய். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஓ ரபபா ஹதிரபா ஷபுதரபலகா தன்மலுரபலபபபபபப. ஓ லார்ட், உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் எங்களை தொட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப வேளையிலும் எங்களை தொடணும்ப்பா, எங்களை சுத்தம் பண்ணணும்ப்பா, எங்களை கழுவிடணும்ப்பா, உங்க ஆவியினால் எங்களை நிரப்பிடணும்ப்பா. நாங்கள் திருப்பி கட்டப்படணும்ப்பா, நிலைநிறுத்தப்படணும் சுவாமி. கர்த்தர் இறங்கினதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா துக்கங்களும் இன்றோடு முடிந்து போயிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.